வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாடா பவர் கம்பெனியோட ஒரு டீப் அனாலிசிஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்புறம் கம்பெனி ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல இருக்கு. 1910ல இந்த கம்பெனிய ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு லிஸ்டிங்கும் கொண்டு வந்தாங்க. இந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, பவர் ஜெனரேஷன், ரெனியூவபிள் எனர்ஜி, அப்புறம் தெர்மல் எனர்ஜி. ஸோ இது 2ம். அதுக்கப்புறமா டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஜென்ரேஷன், அப்புறமா சோலார் ஜென்ரேஷன், நியூ ஏஜ் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இது எல்லாமே இவங்க பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மொத்தமாக 25.7 ஜிகாவாட்ஸ்க்கான பவர் கேப்பபிலிட்டி இவங்ககிட்ட இருக்குது. அதில் வந்து 15 ஜிகாவாட்ஸ் ஆல்ரெடி இவங்ககிட்ட இருக்குது. இன்னொரு 9.95 ஜிகாவாட்ஸ் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது. அது கொஞ்ச நாளில் வந்துடும். இந்த 9.95லையுமே மெயினாக தெர்மலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, அதாவது கோல் பேஸ்டு பவர் அவாய்ட் பண்ணிவிட்டு ரெனியூவல் பேஸ்டாக இவங்க போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 7047 சிகேஎம், அதாவது சர்க்கியூட் கிலோமீட்டர். ஸோ ஜஸ்ட் டிஸ்டன்ஸை மட்டும் பார்க்காம அந்த டிஸ்டன்ஸில் எவ்வளோ சர்க்கியூட் இருக்குது, எவ்வளோ லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறது தான் 7 சர்க்கியூட் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தமாக 12.8 மில்லியன் கஸ்டமர்ஸை இவங்க சர்வ் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் ஹைலைட்ஸ், இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 65,000 crore, ப்ராஃபிட் வந்து 15,000 crore. டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இவங்க கம்பெனி ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம இன்னும் டீட்டெயில்டாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ஸ்க்ரீனரில் பார்க்கலாம். இப்போ 15,000 ஜிகாவாட் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து 15 ஜிகாவாட் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி வந்து 5,500 மெகாவாட்ஸு, தெர்மல் எனர்ஜி. ஸோ ரெனியூவபிள்ங்கிறது வந்து சோலார் கவர் ஆகும், அதுக்கப்புறம் ஹைட்ரோ, விண்டு இதெல்லாம் வந்து ரெனியூவபிளில் கவர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து தெர்மல் எனர்ஜி, இது வந்து கோல் பேஸ்டு பவர் ஜென்ரேஷன். இதில் வந்து ஒரு 8,000 மெகாவாட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட மேஜர் பிஸ்னஸ் வந்து அது கோல் பேஸ்டாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து கோல்னால அவங்களுக்கு நிறைய பிரச்சனையாகுது. கோல் பேஸில் ரொம்ப அன்சர்டனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கோல்லேருந்து மற்ற எனர்ஜி கெப்பாசிட்டிக்கு இவங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ரெனியூவபிள் எனர்ஜி, ஹைட்ரோ எனர்ஜி, அப்புறம் எனர்ஜி பேஸ்ட் ஆன் வேஸ்ட் அண்ட் ஹீட் ரெக்கவரி. ஸோ இவங்க கோல்லேருந்து இவங்க வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ் முன்னாடி பார்த்த மாதிரி பார்த்தோம்னா, டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் 62% இந்த FY25 9 மந்த்ஸில். அப்புறம் தெர்மல் அண்ட் ஹைட்ரோ, ஸோ தெர்மலையும் ஹைட்ரோவையும் சேர்த்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து 24%. ரெனியூவபிள்ஸில் 13%. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ், இட் எய்ம்ஸ் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி கம்ப்ளீட்லி த்ரூ ரெனியூவபிள் சோர்சஸ். ஸோ இதுதான் இவங்களோட டார்கெட்டு ஃபார் தி ஃபியூச்சர் இயர்ஸ். இந்த கம்பெனி இப்போ இதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனியோட ப்ரீஃபாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மட்டும் பார்க்கலாம். கம்பெனி ஹேஸ் டெலிவர்ட் குட் ப்ராஃபிட் growth ஆஃப் 45.5% CAGR ஓவர் லாஸ்ட் 5 years. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் பண்ணியிருக்காங்க 18.9%. டெட்டாஸ் டேஸ், அதாவது இவங்க ரிசீவபிள்ஸ் எவ்வளோ சீக்கிரம் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்கன்னா 30 நாள், ஆவரேஜாக 30 டேஸில் இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் இஸ் ட்ரேடிங் அட் 3.2 times ஆஃப் புக் வேல்யூ. உங்களோட ஷேரோட வேல்யூ புக்ஸில் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 3 மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து has a low return of equity of 11.6% over the last 3 years. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ள டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான பிரச்சனையை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன் இவங்க வந்து கோல் பேஸ்ட் எனர்ஜிலேருந்து ரெனியூவபிள் சோர்ஸஸ்க்கு போகணும்னு பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இன் தி தெர்மல் பவர் ஜென்ரேஷன். 2006 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 இயர்ஸுக்கான பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க டாடா பவர் வித் குஜராத் அண்ட் ராஜஸ்தான் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்ஸ் கூட என்ன அக்ரி பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட் 25 இயர்ஸுக்கு பவர் சப்ளை பண்ணுவாங்க அட் தி ரேட் ஆஃப் 2.26 rupees பர் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த லாஜிக் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணிட்டாங்க. எதை பேஸ் பண்ணி இவங்க அடுத்த 25 இயர்ஸ்க்கு இதை அக்ரி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு டாடா பவருக்கு இந்தோனேஷியாவில் நிறையா கோல் மைன்ஸில் இவங்களோட ஷேர் இருந்தது. ஸோ 30%க்கு மேலே இவங்க நிறையா 3 பவர் பிளான்ட், 3 கோல் மைன்ஸில் இவங்களோட ஷேர்ஸ் இருந்துச்சு. ஸோ என்ன யோசிச்சாங்கன்னா, இந்தோனேஷியாவிலேருந்து நம்ம சீப்பாக கொண்டு வந்துடலாம் கோலை, அங்கேருந்து கொண்டு வந்துட்டு நம்ம இந்தியாவில் இதை
பவர் ஜென்ரேட் பண்ணி ஈஸியாக நம்மளால சப்ளை பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் இவங்களோட பிளான். 2006லேருந்து ஓகே ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் 2011ல் என்ன ஆச்சுன்னா, இந்தோனேஷியா கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இங்கேருந்து சீப்பான ரேட்டில் கோலை கொண்டு போக முடியாது. நீ சீப்பான ரேட்டில் கொண்டு போகிறதுனால எங்களோட ரெவென்யூ பாதிக்கப்படுது, எங்களுக்கு வர வேண்டிய டாக்ஸஸ் பாதிக்கப்படுது. இதனால வந்து நீ வந்து மார்க்கெட் பேசிஸில் தான் கொண்டு போகணும். உன்னோட கம்பெனியாக இருந்தாலும் நீ இவ்வளோ சீப்பான ப்ரைஸில் இங்கேருந்து இந்தியாவுக்கு கொண்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து டாடா பவருக்கு ஒரு பெரிய அடி. இதை இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. சரின்னு சொல்லிட்டு இவங்க டாடா பவர் வந்து இந்தியன் கவர்மெண்ட், இந்த குஜராத் கவர்மெண்ட் கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி ப்ரைஸ், கோல் ப்ரைஸ் என் கண்ட்ரோல் இருந்துச்சு, பட் இப்போ வந்து இது என் கண்ட்ரோலில் கிடையாது. அதனால என்னோட ப்ரைஸ் 2.26 ருபீஸ் பர் யூனிட்டில் என்னால் சப்ளை பண்ண முடியாது, ஸோ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. பட் குஜராத் கவர்மெண்ட்டும் அந்த மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கிளியராக சொல்லிட்டாங்க, நீ வந்து எனக்கு அக்ரி பண்ணிட்ட ஆல்ரெடி 25 இயர்ஸுக்கு, இனிமேட்டு வந்து என்னால் மாற்ற முடியாது, நீ எனக்கு இந்த ப்ரைஸில் சப்ளை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது குஜராத் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறமா நிறைய லீகல் இஷ்யூஸ் போச்சு, கோர்ட்டு கேஸு எல்லாமே போச்சு. எங்கேயுமே பெருசாக பேக் அண்ட் ஃபோர்த்து போயிட்டு இருந்தாங்க. அல்டிமேட்டாக 2017 கேஸு சுப்ரீம் கோர்ட் கிட்ட போச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதெல்லாம் உன் பிரச்சனை, நீ கான்ட்ராக்ட்குள்ளே அக்ரி பண்ணதை நீ பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்தோனேஷியா கவர்மெண்ட்டு ரூல்ஸை மாற்றிட்டாங்கன்னா அதுக்காக நீ உன்னோட கான்ட்ராக்டை ஹானர் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ யூ ஹேவ் டு சப்ளை அட் 2 ருபீஸ் தான். உன்னால் கோலுக்கு ஆகிற எக்ஸ்ட்ரா காஸ்ட்டை பாஸ் ஆன் பண்ணக்கூடாது டு த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய அடி. இது என்ன, குஜராத்தில் ஒரு பவர் பிளான்ட் இருக்குது, முந்த்ரா பவர் பிளான்ட்னு, அதை பற்றி தான் இப்போ பேசிட்டு இருக்கோம். அந்த பவர் பிளான்ட்டில் வந்து நிறைய பயங்கர லாஸ் ஆகிடுச்சு டாடா பவருக்கு. பிளான்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதுக்கப்புறமா ஆன் அண்ட் ஆஃப் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிது. சில டைமில் நிறையா பல மாதங்கள் வந்து வேலை செய்யாமல் இருக்கும் பிளான்ட்டு. சில டைமில் வந்து கொஞ்ச நாள் மட்டும் வேலை செய்வாங்க. எலக்ட்ரிசிட்டி ஆக்டில் வந்து செக்ஷன் 11 சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதுபடி கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா, சில டைமுக்கு மட்டும் நீ இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டை நான் அப்சார்ப் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அப்சார்ப் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுவாங்க. பட் அது வந்து ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட். செக்ஷன் 11 எப்போ வேணுமோ கவர்மெண்ட் அதை கொடுத்து எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கொடுத்து டாடா பவர் கிட்ட வாங்கிக்கலாம், வேணான்னா இவங்க ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது இப்படியே தான் போயிட்டுருக்குமே தவிர பர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடையாது. இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் டாடா பவரும் குஜராத் கவர்மெண்ட்டும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர மாதிரி இருக்குது. இப்போ 2026 பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவாங்க. ஸோ புது அக்ரிமெண்ட் படி இந்த எக்ஸ்ட்ரா ஃபியூல் காஸ்ட்டை கவர்மெண்ட் அப்சார்ப் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குது. இது சைன் ஆகிடுச்சுன்னா டாடா பவர் வந்து இந்த ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ இந்த பிரச்சனையினால தான் இவங்க இந்த கோலே வேணாம்பான்னு சொல்லிட்டு கோல்லேருந்து தெர்மல் பேஸ்ட் எனர்ஜிக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ரினியூவல் பேஸ்ட் எனர்ஜிக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ்குள்ளே போயிடலாம். கம்பெனியோட சேல்ஸ் மார்ச் 25 நம்பர்ஸ் பார்க்கலாம். கம்பெனியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 65,000 கோடி. சேல்ஸில் ஏதாவது பிரேக்கப் இருக்கா? சேல்ஸோட க்ரோத் பார்த்தீங்கன்னா 12%, 30%. சேல்ஸோட க்ரோத்து ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் 53,000 கோடி எக்ஸ்பென்ஸ் போயிடுது. ஸோ நெட்டாக உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 12,000 கோடி. அதுக்கப்புறம் அதர் இன்கம் ஆஃப் ஒரு 2.3 கோடி. இன்ட்ரெஸ்ட்டு 4,700 கோடி பே பண்ணுறாங்க. இவங்க பண்ணுற ப்ராஃபிட்டு 12,000 கோடி. அந்த ப்ராஃபிட்டில் கிட்டத்தட்ட 30% மேலே இன்ட்ரெஸ்ட்டுக்கே போயிடுது. ஏன்னா இது இந்த கோல் பேஸ்டு மைன்ஸு, ஜென்ரேஷன், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான அஃபேர்ஸு, கேபிட்டல் இன்டென்சிவ். ஸோ இவங்க நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனுக்கு இவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கே இவங்களுக்கு சரியாக போகுது. இது ஒரு பெரிய அமௌண்ட். இன்ட்ரெஸ்ட்டு இந்த 1/3 ஆஃப் த ப்ராஃபிட் வந்து இன்ட்ரெஸ்ட்டே போகுதுங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு. அதுக்கப்புறமா இவங்களோட கேபெக்ஸ் ஸ்பெண்டிங்குமே அதிகமாக இருக்குது. அதனால தான் இவங்களோட டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டுமே கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ கரண்ட்டாக இவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குமான்னா சொல்ல முடியாது. பட் இவங்களோட ஃப்யூச்சரில் இன்ஸ்டால் ஆகக்கூடிய பவர் பிளான்ட்டில் நிறைய ஜென்ரேஷன் ஆச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி, இவங்களோட ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 6,000 கோடி. ஸோ இது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டு. பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோம்னா மார்ச் 25 நம்பர்ஸை பார்க்கலாம். ரிசர்வ்ஸு 35,000 கோடி, பாரோயிங்ஸு 62,000 கோடி, அதர் லைபிலிட்டிஸ் ஒரு 57,000 கோடி. மொத்த பேலன்ஸ் ஷீட் சைஸ் 1,56,000 கோடி. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஈக்விட்டி 35,000 தான் இருக்குது, 35,000 க்ரோர்ஸ் தான் இருக்குது. பாரோயிங்ஸ், அதர் லைபிலிட்டிஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது.
ஸோ இந்த டெட் ஈக்விட்டி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இவங்களோட டெட்டை விட ஈக்விட்டியை விட டெட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையே நான் பார்த்தோம் இல்லையா, கேபிட்டல் இன்டென்சிவ்னு சொல்லிட்டு அதனால. ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட்ஸு 78,000 கோடி இருக்குது. அந்த பணத்தை போட்டது வந்து ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் 78,000 கோடி. கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஒரு 12,000 கோடி. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க 16,000 கோடிக்கு. அதர் அசெட்ஸ் 48,000 கோடி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்கள், இவங்களோட அதர் அசெட்ஸ் இதுதான் இவங்களோட கரண்ட் அசெட் மாதிரி தெரியுது. இந்த அதர் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 48,000 கோடி இருக்குது. பட் இவங்களோட போரோயிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது எக்கச்சக்கமாக அசெட்ஸை விட இந்த லைபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது நான் சொல்கிறது கரண்ட் அசெட்ஸை விட. ஏன்னா இந்த ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வச்சோ இல்லை கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வச்சோ கடனை அடைக்க முடியாது. ஸோ அப்போ என்ன மீனிங்னா, இவங்க வந்து கடன் வாங்கி தான் இவங்களோட கடனை திருப்பி அடைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ கரண்ட் அசெட்ஸ் ரேஷியோ இவங்களுக்கு சாதகமாக இல்லை அட் தி மூமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா, கம்பெனி ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் ஜென்ரேட் பண்ணது 12,000 கோடி கேஷ் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ ஜென்ரேட் பண்ண பணத்தில் மேஜராக ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்லேயும் மறுபடியும் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயும் நிறையா பணத்தை போட்டிருக்காங்க. பாருங்கள், இப்போது 7,000 கோடி 13,000 கோடி இருந்தது, இப்போ 17,000 கோடி வரையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதோட பெனிஃபிட்ஸு நமக்கு ஃபியூச்சர் இயர்ஸில் கண்டிப்பாக வரணும். அப்புறம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் போரோயிங் அதிகமாக இருக்குது. மேபி கடன் வாங்கி இவங்க இருக்கிற கடனை அடைச்சிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா இவங்களோட கரண்ட் அசெட்ஸ் இஸ் நாட் எனஃப் டு கரண்ட் லைபிலிட்டிஸை பே பண்ணுற அளவுக்கு இவங்ககிட்ட கரண்ட் அசெட்ஸ் போதுமானதாக இல்லை. நெக்ஸ்ட் ரேஷியோஸ் பார்த்தோம்னா, டேட்டார் டேஸ் மட்டும் தான் உங்களோட மேஜர் இது. இன்வென்ட்ரி உங்களுக்கு பெருசாக கிடையாது. 32 நாள் இருக்குது டேட்டாஸ் டேஸ். 44 டேஸ்லாம் இருந்ததை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி 32 டேஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னையும் பார்த்துடலாமா? ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் 46% கன்சிஸ்டண்ட்டாக இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் குரூப் அவங்ககிட்டயே இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். கம்பெனி இஸ் சீரியஸ் அபவுட் த பிஸ்னஸ். டாட்டானாலே நம்ம கேட்க வேணாம், அது ஒரு நல்ல ஒரு குரூப்பு, நல்ல ஒரு நேம் கொண்ட ஒரு குரூப்பு. எஃப்ஐஐஸ் ஒரு 10% இருக்குது. டிஐஎஸ் 17%, கவர்மெண்ட் கிட்ட ஒரு 0.3, அப்புறம் காமன் பப்ளிக் கிட்ட 25% ஷேர் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் இன்டென்சிவ் பிஸ்னஸ்ஸு, பேலன்ஸ் ஷீட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பேலன்ஸ் ஷீட்டில் கரண்ட் அசெட்ஸ்க்கான அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கான ரேஷியோ ப்ராப்பராக இல்லை. அதுக்கப்புறம் இவங்க பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து கம்பேர்ட் டு த ப்ராஃபிட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் சர்வீஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறமா இந்த முந்த்ரா பவர் பிளான்ட்டு, ஸோ இந்த பிரச்சனையுமே இவங்களுக்கு ஒரு மேஜர் ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளம்லாம் தாண்டி கம்பெனி வெளியில் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இமீடியட்டாக இவங்களால ஒரு பெரிய அளவுக்கான டேர்ன் அரவுண்ட் கொண்டு வர முடியாது. பட் ஆல்ரெடி கம்பெனி இஸ் இன் ப்ராஃபிட், லாஸில் கிடையாது. பட் இந்த பேலன்ஸ் ஷீட்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இன்னொன்று பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இப்போது டாடா பவர் அதோட இன்னொரு காம்படிட்டர் பார்த்தோம்னா அதானி பவர். ஸோ அதானி பவர் ஓட கம்பேர் பண்ணால் டாடா பவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரேஷியோஸ் மட்டும் பார்க்கலாம். அதானி பவரை நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பட் சில கீ ரேஷியோஸில் டாடா பவரும் அதானி பவரும் எப்படி இருக்காங்க பார்க்கலாமா? கரண்ட் ரேஷியோ இதுதான் நம்ம பார்த்தோம். இவங்ககிட்ட இருக்கிற 12 மாதத்தில் இருக்கிற அசெட்டு, 12 மாதத்தில் இருக்கிற லைபிலிட்டி. அது பார்த்தீங்கன்னா, அசெட் இஸ் ஒன்லி 0.43% ஆஃப் தி லைபிலிட்டிஸ். 1 இயரில் பே பண்ண வேண்டிய லைபிலிட்டிஸ். ஸோ இது வந்து 0.43ங்கிறது ஒரு வீக்கான நம்பர். அதானி பவர் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்ககிட்ட எபிலிட்டி டு பே ஷார்ட் டேர்ம் பில்ஸ் ஹையர் இஸ் சேஃபர். ஸோ இது கரண்ட் ரேஷியோ. டெட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா, கம்பெனி வச்சிருக்கிற ஓனர்ஸ் கேபிட்டலை விட இவங்க வெளிலேருந்து கொண்டு வர டெட்டு அதிகமாக இருக்குது. 1.25%. அகைன் அதானி பவரில் அது கம்மியாக இருக்குது, 0.81. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் இது பார்த்தோம்னா, கம்பெனிலேருந்து வர ப்ராஃபிட்டு இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இந்த ப்ராஃபிட் கவர் பண்ணுது பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அது கிட்டத்தட்ட 3 டைம்ஸ்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த 2.7 டைம்ஸ். பட் அதானி பவரில் அகெயின் அந்த கவரேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கவரேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டு பெட்டராக இருக்குது அகெயின் அதானி பவரில். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 14.4%, அதானி 21.8%. இதுலேயுமே இவங்க பெட்டர். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18%, அதானி பவர் 26%. ப்ராஃபிட் மார்ஜின் 30%, அதானி 45%. பிஇ ரேஷியோ இவங்க 50x இருக்காங்க, இவங்க 25x இருக்காங்க. ஸோ ஓவரால் இங்கே ப்ராடாக பார்க்கும்போது அதானி பவர் இஸ் பெட்டர் தேன் டாடா பவர் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பட் இது இன்னும் டாடா பவர் இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வந்து இன்னும் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா, டாடா வில் ஆல்சோ பி அ மோர் பவர்ஃபுல் கம்பெனியாக இருக்கலாம்.
ஃபினான்ஷியல் ரேஷியோ வைஸ் பார்க்கும்போது அட் தி மூமெண்ட் அதானி பவர் இஸ் பெட்டர் தென் டாடா பவர். பட் இவங்களோட ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும்போது டாடா பவரோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும், இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டும் ஸ்ட்ராங் ஆகும். நம்ம இன்னொரு வீடியோவில் அதானி பவரை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.